தமிழக மீனவர் பிரச்சினையில் பாரதிய ஜனதா இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளதாக தூத்துக்குடி தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அந்தோணி கிரேஸை ஆதரித்து கட்சி பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா ஞாயிறன்று பிரச்சாரம் செய்தார். தமிழக மீனவர் பிரச்சினையில் தமிழகத்தில் ஒரு நிலையும் மத்தியில் ஒரு நிலையும் என்று இரட்டை நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா உள்ளதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து துன்புறுத்துவதும் சிறைபிடிப்பதும் அவர்களது படகுகளை பிடித்து வைத்துக் கொள்வதும் வாடிக்கையாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த பிரச்சனையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன? தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் கூறி வருகின்றனர். ஆனால் அதே கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் தமிழக மீனவர்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார். தமிழக மீனவர்களின் படகுகளை திருப்பிக் கொடுக்க தான் தடை போட்டதாக மார்கட்டிக் கொள்கிறார். இது குறித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. மத்திய அரசோ மௌனம் காக்கிறது. எப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடுடைய கட்சிக்கு வாக்களிப்பது என்பது தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா தூத்துக்குடியில் 282 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய போது மருந்து உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை குறைந்த விலையில் தந்ததாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா தெரிவித்தார். தூத்துக்குடியில் வேனில் இருந்தபடி ஜெயலலிதா 3 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்.